Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 424 part 2. ஓபன் பண்ணா இங்க அந்த போவா போயிட்டு இருக்க லிப்ட காட்டுறாங்க. அது பொறுமையா கீழே இறங்கிட்டு இருக்கும். அங்க நம்ம பையன் அவ்வளவு அலப்பற பண்ணிட்டு இருக்கான். இவங்க என்னடான்னா இன்னும் இறங்கிட்டு இருக்காங்க. இப்ப போவாக்கு என்ன கவலைன்னா லூஃபிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆயிருக்க கூடாதுன்னு. அது எப்படி ஆகாம இருக்கும்? அவன் சும்மா இருந்தாலும் இடையில ஒரு ஆள் வந்து பஞ்சாயத்தை கிளப்பி விட்டானே. போவா வரும்போது அவங்க மக்களை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்கன்னு பாத்துட்டு லூஃபி கிட்ட தெளிவா சொல்லியிருந்தா, நீ மாட்டினா மகனே சிங்கி அடிச்சிருவாங்க, எதுலயும் சிக்கிறாத சின்ன பின்னமாயிருவேன்னு. அவளுக்கு நல்லாவே தெரியும் லூஃபி பயங்கர ஸ்ட்ராங்குன்னு. பட் இருந்தாலும் நீ எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டாதன்னு சொல்லிதான் அனுப்பியிருப்பான். உடனே அவன் என்ன பண்ணா, அவ கைய புடிச்சு ஒண்ணு கவலைப்படாத ஹன்காக்கு, நான் எந்த பிரச்சனையிலயும் மாட்ட மாட்டேன், இது சத்தியம்னு சொல்லியிருப்பான். அவன் அப்படி இவ பேரை சொன்னால அந்த வாய்ஸ் இவளோட மனசுல அப்படியே ஓடிட்டே இருக்குது. அப்ப அந்த ஹன்யபால் சவுண்ட் கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. லிப்ட் ஒரு ஃப்ளோரை கிராஸ் பண்ணி வரும்போது உள்ளுக்குள்ள எல்லாம் கதறிட்டு இருக்க சவுண்ட் கேட்கும். ஆஹா, இந்த சவுண்ட கேட்கும் போது எவ்வளவு அருமையா இருக்குன்னு ரசிப்பான். உடனே போவா, ஜெயிலர் எல்லாம் நல்லா வேலை பாக்குறாங்க போலமா, உனக்கும் அந்த சவுண்ட் பிடிச்சிருக்கா? ஒன்னும் கவலைப்படாத, மறுபடியும் அதே சவுண்ட் கேட்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவான். அவளாதான் கொலை காண்டாய் அவனை படுக போட்டு ஏறி மிதிச்சு, ஏண்டா லூசு பாயில, எனக்கு இந்த கத்துறது அழுகிறது குத்துறது இந்த சவுண்ட பத்தி எல்லாம் கவலையே இல்ல. என் மனசுக்குள்ள ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கடா, அந்த சவுண்ட என்னால கேட்க முடியல, எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா, வீணா போனவனேன்னு பச்சை பச்சையா திட்டுவான். அவனுக்கு ஒன்னும் புரியல, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு என் மேல ஏறி மிதிச்சு விளையாண்டுட்டு இருக்கான்னு. ஆனா ஒண்ணு, உலகத்திலேயே அழகான பொண்ணு மிதிக்கிறான சந்தோஷமா தான் இருக்கும். இப்படி இவங்க லிப்ட்ல டிராவல் பண்ணி அப்படியே கீழே போயிட்டு இருப்பாங்க. அதே நேரம் போன எபிசோடு செவுத்த ஒட்டச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஸ்வைன்னு உள்ள வந்தாங்கல்ல. என்ன லூஃபி அடிச்ச அடியில பாவம் பக்கி பல்லெல்லாம் பறந்துருச்சு, சரியான அடி. அதுவும் எந்த ரூம் உடச்சுக்கிட்டு போயிருக்கானுங்க, கண்ட்ரோல் ரூம். அதுவும் நிக்காம போவானுங்க. அங்க இருக்கவனுக்கு சும்மா இருப்பானுங்களா? பக்கி எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா அவனை வேற எவனோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கான், என்னன்னு தெரியலன்னு குறுன்னு பாப்பாங்க. பக்கி வாங்கின அடியில கேராகி போய், டேய் நம்ம ஜெயிலர் ரூமுக்கு வந்துட்டோம்டா, கொஞ்சம் நிறுத்துடா, ஸ்டார் ஹேட் மென்டல் பைலன்னு எவ்வளவோ சொல்லி பாப்பான். ஆனா நம்மால அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு பிச்சுக்கிட்டு ஓனவன் அங்க இருக்க இன்னொரு சவுத்த ஒட்டச்சுக்கிட்டு திருப்பான். அவ்வளவுதான், அப்படியே மேல இருந்து பேன்னு கீழே விழுவாங்க. கீழே பார்த்தா சிவப்பு கலர்ல ஏகப்பட்ட மரங்கள். லூஃபி பார்த்துட்டு, என்னடா ஜெயிலுக்குள்ள காடெல்லாம் இருக்குதுமா, பார்க்கவே பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா க்ளோஸ் அப்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கிரிம்சன் ஃபாரஸ்ட்னு. நிறைய பேர் கீழ இருந்து கதறிட்டு வேற இருப்பானுங்க. அப்பதான் பகி சொல்லுவான், அவங்க எல்லாருமே பிரிசனர்ஸ் அண்ட் ஆல்சோ இது சாதாரண ஃபாரஸ்ட் இல்ல, அதை நல்லா உத்துப்பாரு, மரம் மாதிரியே இலை வச்சிருக்கிற ஷார்ப்பான பிளேடுங்க. கீழே புல்லா உனக்கு தெரியுதே, அது எதுவுமே புல் இல்ல, அதுவுமே ஊசி ஊசியா ஷார்ப்பா தான் இருக்கும். அதுக்கு பேரு ஸ்பைக் நீடில் கிராஸ். அதுல கொண்டு போய் காலை வச்சா கால் அப்படியே கிழிச்சிட்டு விட்டுரும். சரி, ஒரு கால்ல குத்திக்கிச்சுன்னா அந்த காலையே அப்படியே அசையாம நின்னுக்கலாம்னு பார்த்தா அங்கேயே ஒரு பஞ்சாயத்து. என்னன்னா பாய்சன் நிறைஞ்ச ஸ்பைடர்ஸ் இருக்கும், ஜெயிலர்ஸ் இருப்பானுங்க. இப்படி ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி பிரிசனர்ஸ விரட்டும் போது அவனுக்கு அந்த ஃபாரஸ்டுக்குள்ள ஓட ட்ரை பண்ணி கையே காலு உடம்புன்னு எல்லாத்தையுமே கிழிச்சுக்குவானுங்க. சொல்ல போனா அந்த இடமே ரத்தத்தால நிறைஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன, கடைசியில செத்து போயிருவானுங்க. இதுதான் லெவல் 1 கிரிம்சன் ஹெல், தி அண்டர் வாட்டர் பிரிசன். இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜெயில் கைதிங்க எல்லாம் கதறிட்டு இருப்பானுங்க, ஐயோ எங்களால நிக்க முடியலன்னு. லூஃபி எல்லாம் பார்த்துட்டு பதறுவான், என்னடா என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கானுங்க. இதே மாதிரி தான் ஏசையும் குடும்பப்படுத்துவாங்களான்னு கேட்டா, ஏய் விழுந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பியாடா லூசு பாயலாமா, ஏன்பா நம்ம பாடியும் கீழே விழுந்து கண்டமாக போதான்னு கேட்பான். உன் வாயில கொல்லிக்கட்டைய வைக்க, ஏன்டா இப்படி அபசகனமா பேசுற, நான் இருக்கும்போது அப்படியெல்லாம் நடக்க விடுவேனா, ஒழுங்கா என்னைய புடிச்சுக்க, மிச்செல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா சல்லுன்னு போவான். அப்படி போயிட்டு இருக்கும் போதே நம்ம லூஃபி அவனோட காலை கையில வச்சிருந்தால அதை தூக்கி கீழே போட சொல்லிடுவான். என்ன இதை போட சொல்றான்னு ஒன்னும் புரியல. சரி ஓகேன்னு போட்டுருவான். அதே நான் காலு ரெண்டா ஸ்பிளிட் ஆகி கீழே சேஃப்டியா லேண்ட் ஆகி அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் பார்த்துட்டு முழிப்பாடுங்க, என்ன காலு மட்டும் தனியா போயிட்டு இருக்குதுன்னு. அந்த காலு கூடவே சேர்ந்து நம்ம பகி அப்படியே பறந்து போயிட்டு இருப்பான். அட அவன் காலு கீழே இருந்தா தானே மத்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனாலதான் கீழே போட சொல்லியிருக்கான். இவனுக்கு மட்டும் இந்த காட்டுக்குள்ள இறங்கி இருந்தானுங்கன்னா கண்டிப்பா பாடி மொத்தமும் பஞ்சர் ஆகி தான் வெளியே போயிருப்பானுங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். இப்ப நம்ம பகி கூட இருந்ததுனால தான் லூஃபியா இவ்வளவு தூரம் சேஃப்டியா வந்திருக்கான். இல்ல படிக்கட்டு வழியா நிறைய ரூம்ஸ் எல்லாம் தாண்டி வரணும்னா அந்த ரூம் டோர் எல்லாம் திறக்கணும், படிக்கட்டுல இறங்கி வரணும், அதுக்கப்புறம் இருக்கிற ரூம் டோரை திறக்கிறதுக்கு கீ வேணும், ரொம்ப பெரிய பஞ்சாயத்து. ஆனா இப்ப அது எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இங்க இருந்து தப்பிச்சு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு பகிக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். சோ அப்படியே அவங்க டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து பாப்பாங்க. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய சைஸ் ஹோல் ஒன்னு இருக்கும். எட்டி பார்த்தா சரியான கும் இருட்டு. என்னடா இது நைட்டு மாதிரியே இருக்குது, என்ன இடம் இதுன்னு கேட்டா இந்த வழியா தான் வெளியில போகணுமாமா. ஆனா யாருமே இந்த வழியா தப்பிச்சு போக ட்ரை பண்ண மாட்டானுங்க, எல்லாருமே பயந்து ஓடிடுவாங்களாமா. அது ஏன்னு தெரியுமான்னு கேப்பான். ஏன்னா இதுதான் லெவல் 2 ஓட கனெக்ட் ஆயிருக்க ஹோல். இந்த இடமாச்சும் பரவாயில்ல, லெவல் 2 எல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த நரகத்துல இருக்கவனுங்க எல்லாம் எப்படியாச்சும் தப்பிச்சு பூமிக்கு வந்துடலான்னு எவ்வளவோ போராடுறானுங்க, ஆனா முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீப் ஹெல்லுக்குள்ள எவனாச்சும் குதிக்கணும்னு யோசிப்பானா? அப்படின்னா இது நம்ம போக வேண்டிய ரூட்டானு கேப்பான். ஆமா
ஆமாண்டா ஆனான்னு சொல்லி பக்கி எடுக்கிறதுக்குள்ளேயே லூஃபி பட்டுன்னு ஜம்ப் அடிச்சிருவான். அதுவும் எப்படி போக போக என்னப்பா இவ்வளவு டீப்பா போயிட்டேன், இன்னும் இருட்டாவே இருக்குது, அடியில என்ன இருக்குதுன்னு அம்பாட்டுக்கு பேசிட்டு போவான். பகியை பார்த்துட்டு என்ன இவன் இப்படி இருக்கிறான், எதுக்குமே பயந்து தொலைய மாட்டேங்கிறானே. சரி ஓகே எப்படியோ போய் தொலைஞ்சிட்டான். இதுக்கப்புறம் இவன் இங்க இருந்து தப்பிச்சானா இவனை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லையே. அவனுக்கு தேடிட்டு இருந்த அந்த ட்ரெஷர் மேப்பும் கிடைச்சிருச்சு. இனி இதை எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே. நான் இப்போ ஒரு ஃப்ரீ பேர்ட், என்னை யாராலையுமே தடுக்க முடியாது. என் கனவு ஆசை லட்சியம் எல்லாமே நிறைவேற போகுது. சரி ஓகே எப்படியாச்சும் நல்லபடியா போயிட்டு வா ஸ்டார் ஹேட், நானும் கிளம்புறேன். இனி நீ லெவல் 3க்கு போனாலும் 4க்கு போனாலும் மேட்ரே இல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் நீ கன்ஃபார்மா காலின்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். அந்த டைம் திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு ஆக்ஸ் வந்து அவன் பாடிய ஒரே போர்டு. யாருன்னு பார்த்தா அந்த பல்கோரி. ஏன்டா முட்டா பாயல, நான் தான் சாப் ஃப்ரூட்டை சாப்பிட்டவனாச்சே, என்னைய விட்டு நான் மட்டும் என்னடா ஆக போகுது, லூசு பைய மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ட்ரெஷர் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு திரும்புவான். பார்த்தா கழுத்து மட்டும் தான் மேல இருக்கும். அவன் மிச்சம் இருக்க பாடி அந்த ஆக்ஸோட சேர்த்து கீழே விழும். இதுல பஞ்சாயத்து என்னன்னா அந்த காலும் சேர்த்தி தான் விழுகுது. அந்த கால் மட்டும் இப்ப மேல இருந்துச்சுன்னா மொத்த பாடியும் மேல கொண்டு வந்திருப்பான். காலோட போகுதே. ஐயோ கண்டிப்பா நாங்க போமாட்டேன்னு சொல்லிட்டு தலையை மட்டும் தனியா கழட்டிட்டு போவான். ஆனா மொத்த பாடி அவன் தலையை உள்ள இழுத்துட்டு போயிடும். இப்போ சர்வேலன்ஸ் ரூம்ல புலம்பிட்டு இருப்பானுங்க. மொத்தம் 2 பேர் அட்டோலியம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவனுக்கு லெவல் 2ல விழுந்திருக்காங்க, நல்லா செக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா செக் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்பதான் லெவல் 2 காட்டுறாங்க. பெரிய சைஸ்ல பயங்கரமான மிருகங்கள்லாம் அங்க சுத்திட்டு இருக்குது. இந்த இடத்தை ஃப்ளோர் ஆஃப் வைல்ட் பீஸ்ட் ஃப்ரம் ஹெல்னு சொல்லுவாங்க. கொடூரமான மிருகங்கள் கொலப்பசியோட சுத்திட்டு இருக்கும். குறுக்க எவனாச்சும் போனானா கவுகவுன்னு கவி கடிச்சு துப்பிடும், இல்லைன்னா தின்றும். ஜெயிலுக்குள்ள இருக்கவனுங்க எல்லாம் அப்படியே பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. அவனுக்கு சோறும் ஒழுங்கா இல்லையா, கத்தருக்கு கூட தெம்பு இல்ல. அப்பதான் அந்த ஜெயில மிஸ்டர் 3 காட்டுறாங்க. இவன் யாரு தெரியுதா, அந்த அர்லாங்கோட பரக்கு ஒர்க்ஸ்ல வேலை பார்த்தவன். எப்படி இருந்தாலும் நம்ம சாக தான் போறோம், எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு, சுத்தமா நம்பிக்கையே இல்லங்கிற மாதிரி சோகமா பேசிட்டு இருப்பான். வெளியில இருக்கும்போது போட்ட ஆட்டம் என்ன, இப்ப பாத்தீங்களா எல்லாமே தொங்கி போச்சு. இவங்க லிப்ட்ல இன்னுமே டிராவல் பண்ணி போயிட்டே தான் இருக்காங்க. போவாக்கு லூஃபியை நினைச்சுதான் ரொம்பவும் கவலை. ஏன்னா வர்ற சத்தத்தெல்லாம் கேட்கும் போது அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு பயம். அங்க அவங்கள காட்டுறாங்க. லூஃபி பாட்டுக்கு ஜாலியா விழுந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி பகியோட பாடி விழுந்துகிட்டு இருக்கும். அதுக்கு பின்னாடி பகியோட தலை கதறிக்கிட்டே உள்ள விழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.